ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, முதல்ல நீங்க 2 பேரும் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. எதுக்கு த? ஏற்கனவே வாங்கின புது ட்ரெஸ் நிறைய இருக்கு, அதுல ஒண்ணு நான் போட்டுக்கிறேன். ஆமாம்மா, எனக்கும் எதுவும் வேண்டாம். போன மாசம் அத்தையோட தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கையோட புடவையும் கொடுத்துட்டு போனாங்க. அந்த புடவையை நான் கட்டிக்கிறேன், நீங்க உங்களுக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு என்ன அவசரம்? சரி, மாப்பிள்ள வீட்டுல எல்லாருக்கும் எடுத்துருவோம். அத்த, எங்க வீட்டுக்கு எடுத்தா மொத்த பணமும் காலி ஆயிடும். அதனால அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், முக்கியமா நீங்க தான் எடுக்கணும். முதல்ல உங்களுக்கும் அகிலாவுக்கும் எடுத்துக்கோங்க. மா, இவ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நானும் இவரு கிளம்பி போயிட்டே இருப்போம். மகா, நீங்க சும்மா இருங்க, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. கோகிலா, வரியா இல்லையா? சரி, ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க. சொல்லுமா. ஏண்டி? என்ன சொல்லுமா? புடவை எடுக்க வந்திருக்கோம், நாங்க உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போன் பேசிதான் நேரமா? இப்ப எதுக்காக கத்துற? அரவிந்த் கிட்ட பேசிட்டு இருந்தேன், எப்படி பாதியிலே கட் பண்றது? சரி, புடவையில எடுத்து போட சொல்லுங்க, எடுத்துட்டு கிளம்பலாம். ஐயா, கல்யாண புடவை எடுத்து போடுங்க. இது எடுத்துறேம்மா. ஏய், பாருடி, உனக்கு பிடிச்சத பாரு, வா. கோகிலா, அங்க என்னடி பாத்துட்டு இருக்க? அந்த புடவை எல்லாம் காஸ்ட்லி. இத பார்த்து உனக்கு பிடிச்சதாயிடுவா. அதானே, இதெல்லாம் என்ன 5 லட்சம் ரூபா புடவையா? 5000 ரேஞ்சில புடவையை காட்டி இது எடுனா நீ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, என்ன ஏன் கூப்பிட்ட? இங்க பாரு கோகிலா, சுயநினைவோட தான் நீ பேசிட்டு இருக்கியா? அத்தை கொடுத்த நகையை அடமான வச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்துறோம். 5 லட்சத்துக்கு புடவை வாங்குற அளவுக்கு நம்மன அவ்வளவு வசதியானவங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, எப்பவும் இதே பஞ்ச பாட்டு தான். இங்க பாரு கோகிலா, என்ன விலைக்கு வாங்கினாலும் கல்யாணத்துக்கு கூரை புடவை தான் கட்டுவாங்க. இது அதுக்கு முன்னாடி கட்டிட்டு வரதுக்கான புடவை. இப்போதைக்கு இந்த பட்ஜெட்ல தான் நம்ம வாங்க முடியும். இங்க பாரு, இதுல புடிச்சத பார்த்து உன்னை செலக்ட் பண்ணு. அண்ணே, அந்த கிரீன் கலர் எடுத்து ஓபன் பண்ணி காட்டுங்க. கரண்ட்டும் போயிடுச்சு. என்னது இது? அபசகுணமா பவர் கட் ஆகுது. அத்த, பவர் கட் ஆறது சகஜம்தான். இதையே நீங்க அபசகுணமா எடுத்துக்கிறீங்க. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. மகா, எப்பவும் இதெல்லாம் நீ பாக்குறவளே கிடையாது, இன்னைக்கு மட்டும் என்ன? இவ விஷயத்துல எது நடந்தாலும் எனக்கு கொஞ்சம் தப்பா தான் படுது. உள்ளுக்குள்ள பயமாவே இருக்குங்க. தோ பவர் வந்துருச்சு. அத்த, அந்த புடவை பிடிக்கலன்னா வேற ஒரு புடவை கூட பாருங்க. என்ன கோகிலா, நீ என்ன சொல்ற? அதெல்லாம் வேண்டாம், இந்த புடவை ஓகே தான். 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துட்டு இதுல அபசகுணம் வேற. ஏய், என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே, இதே பில்ல போடுங்க. கோகிலா, வாங்க தம்பி. அத்தை, கோகிலா கிட்ட ஃபோனில் பேசினப்ப ஒரு மாதிரி டல்லாக பேசினா, மனசு கேட்கல. அதான் நேர்லயே பார்த்துட்டு போலான்னு கிளம்பி வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் பேசுனீங்க. உங்க வீட்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வர முடியாதே. பக்கத்துல இருந்துகிட்டு தான் பேசிட்டு இருந்தீங்களா? பக்கத்துல வேற ஒரு வேலையா வந்திருந்தேன். அப்பதான் கோகிலா இந்த கடைக்கு வந்திருக்கிறதா சொன்னா. ஸோ
நேர்லயே பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன். கோகிலா, புடவையெல்லாம் வாங்கியாச்சா? நீங்க அனுப்புன புடவை ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு அதை இவங்க வாங்கி தரல. கல்யாணத்துக்கு அந்த புடவையை கட்டினா கோகிலாவை பார்க்க ரிச்சாக இருக்கும், ஃபோட்டோவுக்கும் நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அப்போ கோகிலா பார்க்க கெத்தாக இருக்கணும்ல. நீங்கள் தப்பாக நினைக்கலனா நான் ஒன்று சொல்லலாமா? என்ன? கோகிலாக்கு நான் அனுப்பின டிசைன் ரொம்ப பிடிச்சிருச்சு. வித் யுவர் பெர்மிஷன் நானே அந்த புடவைய கோகிலாக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு இதை நீங்கள் மறுக்கக்கூடாது. பூர புடவை தான் நீங்கள் வாங்கி கொடுக்க போறீங்களே, இது சாங்கியத்துக்காக கொடுக்க போகிற புடவை தானே? மறைமுகமா எங்களால இவளுக்கு காஸ்ட்லியான புடவையை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லாம சொல்றீங்க. ஐயோ, நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாதுன்னா உங்கள் அனுமதியோட நான் வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். நீங்க உங்க வைஃப் ஆனதுக்கு அப்புறம் வாங்கி கொடுங்க, நாங்க ஒன்னும் தடுக்க போறதில்ல. இது நாங்க செய்ய வேண்டிய முறை, அதை எங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அக்கா, அவர் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றாருல, உங்க கௌரவம் என்ன குறைஞ்சா போயிட போகுது? கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் கட்டிக்க போற பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது இல்லையா? ஏன் எதுக்கு எடுத்தாலும் முட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டே இருக்க? கோகிலா, என்ன பேசிட்டு இருக்க நீ? எது முறையோ அத பத்தி அக்கா சொல்லிட்டு இருக்கா. இப்ப எதுக்காக நீ நடுவுல பூந்து அக்கா கிட்ட பேசிட்டு இருக்க? ஐயோ அத்தை, என்னால் உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்த வரல. அதோட கோகிலாவை திட்டாதீங்க, அவ கண் கலங்குறத என்னால் பார்க்க முடியாது. கல்யாணத்துக்கு கோகிலா ஆசைப்பட்ட புடவையை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அதுவும் நீங்கள் ஓகே சொன்னாதான். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். மகா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இனி அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. முறை சம்பிரதாயம்னு சொல்லி எதுக்கு அவங்கள நாம கட்டுப்படுத்தணும்? கோகிலாவோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். இந்த கடையில இந்த பட்டு புடவை இருக்குன்னு இவனுக்கு எப்படிங்க தெரியும்? அதுவும் 50,000 ரூபாய் விலையில இருக்குன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? இங்க நடக்கிற எல்லாமே உங்களுக்கு டிராமாவா தெரியல? மகா, இப்போதான் ஒவ்வொரு கடைக்காரனும் ஆன்லைனில் புடவைகளை கட்டி வியாபாரம் பண்ணுறாங்களே, ஒருவேளை அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? சரி விடு, நம்ம நடுவில் பூந்து ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, அவங்க வாங்கிக்கிட்டோம். அரவிந்த், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடி கோகிலாவுக்கு நீங்களே புடவை எடுத்து கொடுங்க. சரிங்க, வா.